Praise be to God. Once again, we give all glory and honor to our living God for this opportunity He has granted unto us. We praise God. This is the 189th Kodambakam Zoom Bible Study meeting, and we give all glory and honor to our living God for this. We welcome all of you in the glorious and blessed name of our Lord and Savior Jesus Christ. We also welcome each one of you on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we usually start with a word of prayer. I request from Madurai, dear brother Alphonse, evangelist Alphonse, he will be praying in from Madurai side in district. We request Brother Alphonse to pray. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளையும் எங்களுக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இந்த ஜூன் மூலமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டு ஆண்டவரே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை ஆண்டவரே கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் ஆவியை ஆண்டவரே எங்களுடைய மனதை ஒருமனப்படுத்தி ஆண்டவரே இந்த வார்த்தையில் உள்ள சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவரே நம்முடைய தாசன் ஜான் பர்கியஸ் அவரை ஆவியானவரே ஆட்கொண்டு எங்களுக்கு வேண்டிய சத்திய வார்த்தைகளை அவர் மூலமாய் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரரையும் ஆண்டவரே கிருபையால் நிரப்பி அவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் இந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்புவித்து கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன். Thank you, Brother Alphonse, evangelist from Madurai district, Brother Alphonse, for the prayer. May God continue to be with you, your family, and the labor of love you are doing for God there. Now it is next is the singing time. We are going into the singing session. Today we have this evening with us from Tenkasi near Kutralam. We have with us our dear brother Joel and Sibita. They will be as a family singing two songs, and we praise God for them having accepted our invitation. Thank you, brother Joel and sister Sibita, for coming in. May the good Lord bless you abundantly as you sing the songs. Over to Tenkasi. Good evening, everyone. Greetings in the name of the Lord and Savior Jesus Christ. I bring you the greetings from the Tenkasi Christian Assembly, and thanks for the opportunity given by the elders of the church.
நம்மளோட பாட்டு புக்ல 245வது பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த பாடல பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாத்தியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாத்தியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பயங்கருக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தேன் மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தேன் மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul,
I'll worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship your holy name. You're rich in love and you're so to and your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship your holy name. Thank you so much. Thank you for the opportunity given. Praise the Lord. Praise the Lord. We thank the dear family from Tenkasi. Usually it is single people who are coming and singing, but here I have seen the family coming and glorifying God. May the good Lord lead this family not only in singing, but in other gifts, talents God has blessed them with. Thank you, Brother Joel and Sibita from Tenkasi. They are right now in Tenkasi, but actually they work in Chennai. May the good Lord lead them wherever they are. May God bless you in the years and days to come. Now, we welcome all of you in the most gracious and blessed name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. As we had yesterday, today also we are having with us, along with us, Evangelist John Varghese from Kottarakara in Kerala. It is not very far away from Tenkasi, Kutralam. After Punalur, it is next town, Kottarakara, and we praise God for our dear brother for having John Varghese, evangelist, for having accepted our invitation to this Kodambakam 189th Zoom Bible study meeting. And for the past nearly from March 11th onwards, May 11th onwards, it is going on. And all these months, God has been leading, like the dear brother, John Varghese. Many speakers had come. We praise God for that, even this moment and this time. We have the topic in front of us, people who initially influenced Paul, the apostle. Paul himself was a man of integrity, was a man of a great faith in the Lord God, and he was a man who was really for the purpose for which the Lord Jesus Christ sent him for, and thus he became the apostle. Now, whenever we learn about the character study or the person surrounding Apostle Paul,
Paul himself is, he himself very clearly states that he states many dear ones who were an help for him during his ministry. He gives them credit in God's name and praises God for them. In various books, we see the dear ones' names in the epistles, and we see in the end of the epistle, in the letter, that these dear ones did a lot in the ministry of God and helping Paul on his missionary journeys and also as an apostle. What person we have seen yesterday is one person who had influenced Paul when he was in the initial days, and that is the personality of Ananias, whom we very less often, very few times we think about. And he was a man, a disciple, Ananias, a person who was a devout person. He was a person who was dedicated. A devout is a person who should be inside. We should meditate, we should pray to God so that we would be dedicated in our work to God, so that our testimony in the public would be great in the sight of God. So this Ananias was both a disciple and a devout person, as well as he was a dedicated man, or a man with a testimony. Now, many people are in this era are failing very much because of their testimony being spoiled. They are least bothered about that. So what we find in Ananias is he kept his testimony across in his life, and that really proved he was a real disciple. So we have to keep the testimony for God and not be in the other way. Then the last point we had seen is that Ananias was a man, a daring man. You know, Paul, he was a terror to people, to the Christians especially. He was a terror. So we should imagine our thoughts in that way. How we can go and approach a man who has recently got converted, and we will have our doubts about that man. Even the person who moved 3.5 years or so, Thomas, the disciple who became apostle Thomas later, and an apostle, and there he says, my Lord and my God. When first he doubted Christ after his resurrection. And that is one point we have to have in our mind. Whenever we approach each individual in our life, we have our own doubts about that individual. So in this way, Ananias should have been really bold, daring to approach this great terrorizing man when he was as Saul. But when he became Paul, Ananias was very clear in his vision. Yes, that is what we should be very much clear in the word of God, so that the name of the Lord would be glorified through each one of us. So this evening also, we are in the sense looking into this personalities, and the next personality we will see in the Bible study who it is. Yesterday we had seen Ananias, and today we will see who's that person. And for that we welcome our evangelist, our dear brother John Varghese from Kottarakara in Kerala, for having joined in and for having taken this assignment in a very important way. And we praise God for what God has done in his life as an evangelist. Now, we also welcome our dear evangelist, Charles Benny from Pural Christian Assembly in Chennai. And our brother will be translating the
Bible study from Malayalam to Tamil, which is the language. Tamil is the ancient language, a very blessed language and a sweet language. So we should understand how great a language is Tamil. So our brother will be translating this the Malayalam message to Tamil, and we praise God for his presence also. We welcome our dear brother Charles Benny from Purel, Chennai. We welcome all of you once again, all the evangelists, elders, brothers, sisters from various assemblies and various places during this Zoom room, in the Zoom room, as well as in the live stream, and those who are going to see later. We praise God for your encouragement all these days, and now we give all glory and honor to God. So for the next prayer, the blessing of the message prayer, I request from Karur, our dear brother Emmanuel Joseph. Our brother is a very helpful in the GLMK TV ministry right from the month of May month, and I praise God for his this blessed attitude in the Lord. May God continue to be with him and his family and the assembly where he's in fellowship with in Karur. Over to Brother Emmanuel Joseph. Praise the Lord, brother. Praise the Lord. நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தரும் இறக்கும் அன்பும் நிறைந்த நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத தேவனை, கர்த்தாவே, சத்தியமுள்ளவரை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க, கர்த்தாவை நோக்கி பார்க்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அன்பின் தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி கர்த்தாவே எங்களை மட்டுமா நீ நடத்தி வருகிற நமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, நீர் கர்த்தாவே மகாபரிசுத்தராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட மகாபரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் கர்த்தாவை கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவமே, விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் மூலமாக இப்படிப்பட்டதான கூட்டங்களை ஒழுங்கு செய்து நடத்தி வரும்படியாக நீ கொடுத்துருக்கிற அந்த நல்ல ஒரு அவருடைய கர்த்தாவே அவருக்கு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தரிசனத்தினை அவருக்கு கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம் சொல்றோம். கர்த்தாவே, இதன் மூலமாக அநேக விசுவாசிகள் பயணித்து வருகிறார்கள். கர்த்தாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, இந்த நாட்டிலே நாங்கள் இப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது கொடுத்துக்கிற அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் சொல்றோம். கர்த்தாவே, அன்பின் தேவனே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சுஷமா இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டும் திருவண்ணமாக ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிறதான தாசன் கொட்டாரக்கரையில் இருந்தாண்டவரே சகோதரர் ஜான் வர்கீஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையை அடுத்து பயன்படுத்தும் ஏற்ற வார்த்தைகளை தந்து வழிநடத்த வேண்டுமா கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கர்த்தாவே அதன்படி நடக்கவும் கர்த்தாவே நாங்கள் எங்களை தாங்களே கர்த்தாவே நம் அதிகமாக உமக்குள்ளாக வளர்த்தி கொள்ள வேண்டிய எல்லா கிருபை தருணமாக ஜெபிக்கிறோம். விஷயமாக பாடல் பாடி நாமத்தை மகிமைப்படுத்தினதான சகோதரர் ஜோயல் தென்காசி சகோதரர் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவர்களையும் கர்த்தாவை தொடர்ந்து ஆசீர்வாத தொழில் நடத்தும் ஊழியத்தின் பாதையை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சும்மா இந்த செய்தியை கூட மொழிபெயர்த்து தரக்கூடியதான சோரச்சால் பெண்ணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சோழனுக்கு கர்த்தாவே நீ நிலைமை ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நீ ஆதரிக்கணுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் தேவனே, நாங்கள் இந்த திருக்கிறதுல அமர்ந்திருந்து உங்களுடைய மெல்லி சத்தத்தை கேட்கும்படியா எங்களுக்கு ஒருவருக்கும் இரக்கம் பாராட்டணுமா கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாட்டிலே நீ பாராட்டி வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளையும் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நான் இது ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு இந்த நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறோமாக நாங்களும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கான் என்று செலுத்துகிறோம். துதிக்க நம்ம மேலாமக்கு செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே எங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Emmanuel Joseph from Karur for the prayer. Now we are going into the Bible study. Let us prayerfully go into the Word of God with the Bible, the Holy Bible in our hands, and we can note down the verses. Over to Kottarakare, Brother John Varghese, and to Charles Benny in Chennai. Thank you. ഇന്ന് രാത്രിയിലും ഈ സൂം പ്ലാറ്റ്ഫോമിലൂടെ ദൈവവചന കേൾവിക്കായിട്ട് കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ സ്നേഹവന്ദനം.
இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்திக்கும்படியாக இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய അൻபான வாழ்த்துக்കൾ, വണക്കങ്ങൾ. ഇന്നലെയും ഇന്നുമായി എന്നെ ഈ ദൈവവചന ശുശ്രൂഷയ്ക്കായി ക്ഷണിച്ച കോടമ്പാക്കം ബ്രദർ അസംബ്ലിയും അതുപോലെ GLM മിനിസ്ട്രിയുടെ പ്രിയപ്പെട്ടവരോടുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊള്ളുന്നു. நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த செய்தியை பகிர்ந்தளிக்கும்படியாக என்னை அழைத்த கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளி மற்றும் GLM மினிஸ்ட்ரீஸ் சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை, നന്ദിயை தெரிவித்துக் കൊള്ളുகிறேன். കഴിഞ്ഞ രാത്രിയിൽ നാം ചിന്തിച്ച ഭാഗം നമ്മുടെ എല്ലാവരുടെയും ആത്മീയ ജീവിതത്തിന് അനുഗ്രഹമായി തീർന്നു എന്നുള്ളത് ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം കരയറ്റുന്നു. நேற்றைக்கு மாலையிலே நாம் சிந்தித்த வேத பகுதி அல்லது தியானித்த வேத பாடம் அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். പ്രത്യേകിച്ച് നാം അധികം ചിന്തിക്കാത്ത ഒരു ക്യാരക്ടറാണ് കഴിഞ്ഞ രാത്രിയിൽ നാം പഠിച്ചത്. குறிப்பாக நாம் அதிகமும் தியானிக்காத அல்லது சிந்திக்காத ஒரு கதாபாத்திரம் தான் நேற்றைக்கு நாம் சிந்தித்தது. സാധാരണപ്പെട്ട ഒരു വ്യക്തിയെ കൊണ്ട് അസാധാരണമായ പ്രവൃത്തി ദൈവം ചെയ്യിച്ചത് രാത്രിയിൽ നാം ചിന്തിച്ചു. ஒரு சாதாரணமான மனிதனை கொண்டு அசாதாரணமான செயலை தேவன் செய்கிறவர் என்பதை குறித்து நேற்றைக்கு நாம் சிந்தித்தோம். സാധാരണപ്പെട്ട നമ്മളെ കൊണ്ടും ദൈവത്തിന് അനേക കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ സാധിക്കും എന്നുള്ള സത്യം അതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കുവാൻ ഇടയായി. சாதாரணமான நம்மை கொண்டும் கூட பெரிய காரியங்களை அல்லது அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவனால் முடியும் என்று நாம் சிந்தித்தோம். ഇന്ന് രാത്രിയിലും പൗലോസിന്റെ ശുശ്രൂഷയുടെ ആരംഭത്തിൽ തന്നെ സ്വാധീനിച്ച, തന്നെ പ്രോത്സാഹിപ്പിച്ച ഒരു വ്യക്തിയെ പരിചയപ്പെടുത്തുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. இன்றைக்கு மாலை வேளையிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை அவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலே உற்சாகப்படுத்தின இன்னொரு நபரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். പ്രബോധനപുത്രനായ ബർന്നബാസിനെ കുറിച്ചാണ് ഇന്ന് രാത്രിയിൽ ചിന്തിക്കുന്നത്. ஆறுதலின் மகன் என்ற பர்னபாஸை குறித்து இன்றைக்கு ராத்திரியிலே நாம் சிந்திக்க போகிறோம். ഇന്നലെ നമ്മൾ ചിന്തിച്ചത് അനന്യാസിനെ കുറിച്ചായിരുന്നു. പൗലോസിനെ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയും പൗലോസിനെ സ്നാനപ്പെടുത്തുകയും ചെയ്ത അനന്യാസ്. நேற்றைக்கு அனனியாவை குறித்து நாம் சிந்தித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து அவனை கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்தி ஞானஸ்நானம் കൊടുത്ത അനനിയ. അത് പൗലോസിന്റെ രക്ഷയുടെ സമയത്താണ് അനന്യാസ് പൗലോസിനോട് ചേർന്ന് നിന്നത്. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரட்சிப்போடு கூட சேர்ந்து ஒத்துழைப்பாக நின்ற அனனியா. ഇനിയും പൗലോസിന്റെ ശുശ്രൂഷയുടെ പ്രാരംഭ സമയങ്ങളിൽ തന്നോട് ചേർന്ന് നിന്നൊരു വ്യക്തിയായിരുന്നു ബർന്നബാസ്. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் ஆரம்ப கட்டத்திலே துணையாக சேர்ந்து நின்ற ஒரு நபர் தான் பர்னபாஸ். ബർന്നബാസിനെ കുറിച്ച് നമുക്ക് ഇന്ന് രാത്രിയിൽ ചിന്തിക്കാം. അതിനായിട്ട് അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 4-ാം അധ്യായം 36-37 വാക്യങ്ങൾ. அந்த பர்னபாஸை குறித்து நாம் இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்கலாம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 4-ாம் அதிகாரம் 36-37 வாக்யங்கள். 36-37 வசனங்கள். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். പ്രബോധനപുത്രൻ എന്ന അർത്ഥമുള്ള ബർന്നബാസ്, ஆறுதலின் மகன் என்று അർത്ഥമുള്ള ബർനബാസ്. നല്ല ഒരു പേരും നല്ല ഒരു അർത്ഥവും. പേരും നല്ല പേര്, അവരുടെ അർത്ഥവും നല്ല അർത്ഥം. മാത്രമല്ല ഈ പേരിന്റെ അർത്ഥത്തിനൊത്ത് താൻ ജീവിച്ചു എന്ന് നമുക്ക് തന്റെ ചരിത്രം പഠിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. அது மாத்திரமல்ல, இந்த பேரின் அர்த்தத்திற்கு ஒத்தபடி வாழ்ந்து காட்டியவன் என்று அவனுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரியும். തന്റെ പേരിന്റെ അർത്ഥം തന്റെ ജീവിതത്തിൽ താൻ അന്വർത്ഥമാക്കി എന്ന് നമുക്ക് പഠിക്കുവാൻ സാധിക്കും. தன்னுடைய பெயரினுடைய அர்த்தத்தை தன் வாழ்க்கையிலே
செயல்படுத்தி காட்டியவன் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து படிக்க முடியும். താനൊരു കുപ്രോസ് ദ്വീപുകാരനായിരുന്നു. 36-ാം വാക്യത്തിൽ നാം അത് വായിക്കുന്നുണ്ട്. 36-ാം വചനത്തിലെ നാം വാസിக்கிறோம், അവൻ സീപ്രു ദീവാൻ. കുപ്രദ്വീപുകാരനായ യോസെഫ് എന്നൊരു ലേവ്യൻ തനിക്കുണ്ടായിരുന്ന നിലം വിറ്റ് പണം കൊണ്ടുവന്ന് അപ്പോസ്തലന്മാരുടെ കാൽക്കൽ വെച്ചു. ബർണബാസ് യോസെഫ്. பர்னபாஸ் என்ற மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தன்னுடைய நிலத்தை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தான். വളരെ മാതൃകാപരമായ ഒരു ആരംഭമായിരുന്നു ബർണബാസിന്റെ ജീവിതത്തിൽ. பர்னபாவுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது. ബർണബാസ് താനൊരു ലേവ്യനായിരുന്നു. തനിക്കുണ്ടായിരുന്ന ആ സ്ഥലം വിറ്റ് ആ പണം കൊണ്ടുവന്ന് അപ്പോസ്തലന്മാരുടെ കാൽക്കൽ വെക്കുകയാണ്. பர்னபாஸ் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் தனக்குண்டான நிலத்தை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தான். ആ കാലയളവിൽ അതൊരു പതിവായിരുന്നു. அந்த காலகட்டத்திலே இது வழக்கமான ஒரு செயலா இருந்தது. കാരണം ആ കാലയളവിൽ ജീവിച്ചിരുന്ന പിതാക്കന്മാർ, അപ്പോസ്തലന്മാർ ചിന്തിച്ചത് അവർ ജീവിച്ചിരുന്ന കാലഘട്ടത്തിൽ തന്നെ യേശുക്രിസ്തു മടങ്ങി വരും. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பெரிய மனிதர், தேவ பக்தர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். അതുകൊണ്ട് അവർക്കുണ്ടായിരുന്ന വസ്തുവകളൊക്കെ വിറ്റ് ആ പണം കൊണ്ടുവന്ന് സഭയ്ക്ക് കൊടുക്കുകയും അപ്പോസ്തലന്മാരുടെ കാൽക്കൽ വെക്കുകയും അവർ അത് അപ്പോസ്തലന്മാർ വീതിച്ച് ബുദ്ധിമുട്ടുന്നവർക്ക് വീതിച്ച് നൽകുകയും ചെയ്യും. இந்த எண்ணத்தினாலே அவர்கள் தங்களுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். അങ്ങനെ ഒരു മാതൃക ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ സഭകളിൽ ഉണ്ടായിരുന്നു എന്ന് പ്രവർത്തകരുടെ പുസ്തകം പഠിക്കുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான செயல் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ഇവിടെ ബർണബാസും അത് തന്നെയാണ് ചെയ്യുന്നത്. இங்கே பர்னபாவும் அதைத்தான் செய்கிறான். ഈ ബർണബാസിന്റെ ജീവചരിത്രത്തിലേക്ക് നാം പ്രവേശിക്കുന്നതിന് മുമ്പ് എങ്ങനെയുള്ള ഒരു പ്രാദേശിക അല്ലെങ്കിൽ ഒരു സ്ഥലസഭയിലേക്കാണ് ബർണബാസ് വന്നത് എന്ന് നമുക്കൊന്ന് നോക്കാം. இந்த பர்னபாவுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தல சபையில் அவன் காணப்பட்டான் என்று நாம் சிந்திக்கலாம். എന്തായിരുന്നു ആ ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ സഭയ്ക്കുള്ള പ്രത്യേകതകൾ? ஆரம்ப காலத்தில் ஆதி நூற்றாண்டு, முதலாம் நூற்றாண்டு சபையில் உள்ள ஒரு விசேஷித்த தன்மை என்ன? അതിന്റെ ഒന്നാമത്തെ പ്രത്യേകത 4-ാം അധികാരം 24-ാം വചനത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്. അതിന്റെ ഫസ്റ്റ് പാർട്ട്, ആദ്യത്തെ அதில் உள்ள முதலாவது விசேஷித்த தன்மை 4-ாம் அதிகாரம் 24-ாம் வசனத்தின் முதற் பகுதியிலே வாசிக்கிறோம். മലയാളത്തിൽ ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്. അത് കേട്ടിട്ട് അവർ ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. அங்கே அதை கேட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ഒരുമയോടെ ദൈവത്തോട് നിലവിളിക്കുന്ന ഒരു പ്രാദേശിക സഭ, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி அபயமிடுகிற ஸ்தல சபை. നമുക്കറിയാം ആ കാലഘട്ടങ്ങളിൽ അനേക പ്രശ്നങ്ങൾ അവർ അഭിമുഖീകരിക്കേണ്ടി വന്നു. நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே சபை பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. അനേക പീഡനങ്ങളിലൂടെ അപ്പോസ്തലന്മാർ, ശിഷ്യന്മാർ കടന്നുപോയി. அநேக கஷ்டங்களினோடே அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் கடந்து சென்றார்கள். ആ അവസരങ്ങളിലൊക്കെ നാം വായിക്കുന്നത് അവർ ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். മാത്രമല്ല മറ്റു പല സ്ഥലങ്ങളിൽ നാം വായിക്കുന്ന സഭ ശ്രദ്ധയോടുകൂടെ പ്രാർത്ഥിച്ചു. இன்னும் பல இடங்களிலே வாசிக்கிறோம், சபையார் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக ஜெபித்தார்கள். അപ്പോസ്തലന്മാർ കാരാഗ്രഹത്തിൽ കിടന്നപ്പോൾ അവർ പ്രാർത്ഥിച്ചു, സഭ പ്രാർത്ഥിച്ചു. ഇതൊക്കെ പ്രവർത്തികളുടെ പുസ്തകം ആദ്യത്തെ അധ്യായങ്ങളിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது சபையார் கூடி ஜெபித்தார்கள் என்றெல்லாம் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். ഇവിടെ ഒന്നാമതായി നാം കാണുന്നത് അവർ ഒരുമനപ്പെട്ടാണ് ദൈവത്തോട് നിലവിളിക്കുന്നത്. இங்கே நாம் முதலாவது அந்த ஆதி திருச்சபையின் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ഐക്യതയോടുകൂടെ നിൽക്കുന്ന ഒരു സ്ഥലസഭ, ஐக்கியத்தோடு கூட நிற்கிற ஒரு ஸ்தல சபை.
ആ ഐക്യതയോടുകൂടെ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ஐக்கியத்தோடு கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு சபை. നമ്മുടെ കർത്താവ് തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. മത്തായി എഴുതിയ സുവിശേഷം 18-ാം അധ്യായത്തിൽ ഇങ്ങനെ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18-ாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார். അവിടെ ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്, 2 പേർ ഐക്യമത്യപ്പെട്ടൊരു കാര്യം എന്നോട് അപേക്ഷിച്ചാൽ അത് ഞാൻ തരും. അത് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമാണ്. இருவர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அதை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ഒരുമയോടുകൂടെ പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവജനം അത് തീർച്ചയായിട്ടും ആ പ്രാർത്ഥനയ്ക്ക് ദൈവം മറുപടി നൽകും. ஒரு மனதோடு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் நிச்சயம் தருவார். ഇവിടെ ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ സഭയുടെ ഒന്നാമത്തെ പ്രത്യേകതയാണ് അവർ ഒരുമയുള്ളവരായിരുന്നു, ഐക്യതയുള്ളവരായിരുന്നു. இங்கே 1ஆம் நூற்றாண்டு சபையில் உள்ள மக்களை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் ஒருமனப்படுகிறவர்களாய் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, അന്ന് ഈഗോ ഇല്ലായിരുന്നു. ഇന്നത്തെ ഏറ്റവും വലിയ വിഷയം ഈഗോ ആണല്ലോ. അന്ന് ഈഗോ വിഷയമില്ല, എല്ലാവരും ഒരുപോലെ ദൈവസഭയിലായിരുന്നു. நான் மிக எளிமையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு சபைகளுக்குள்ளே மக்கள் மத்தியிலே ஈகோ இருக்கிறதே, அந்த ஈகோ இல்லாத ஒரு காலமாக இருந்தது. അവർ ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിച്ചു എന്നാണ് വായിക്കുന്നത്. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். നിലവിളിക്കുന്ന സഭ, ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுகிற அபயமிடுகிற ஒரு சபை, കണ്ണീരോടുകൂടെ പ്രാർത്ഥിക്കുന്ന സഭ, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுகிற ஒரு சபை. ഇന്ന് നാം ചിന്തിക്കുമ്പോൾ നമുക്കറിയാം, ഇന്ന് നമ്മുടെ കണ്ണീരിന്റെ ഉറവയെല്ലാം വറ്റിപ്പോയി. இன்றைக்கு நாம் இதை சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு கண்ணீர் ஊற்று வற்றி போய்விட்டது. ഇന്ന് ബാങ്കിന്റെ ഉറവ വർദ്ധിച്ചത് കൊണ്ട് കണ്ണീരിന്റെ ഉറവ വറ്റിപ്പോയി. இன்றைக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பேங்க் ஊற்று பெருகிவிட்டது, கண்ணீர் வற்றி விட்டது. എന്നാൽ ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ ദൈവമക്കൾ അങ്ങനെയല്ലായിരുന്നു. അവർ ദൈവത്തോട് നിലവിളിച്ചവരായിരുന്നു. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவில்லை. தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். ഞാനൊരു ബ്രദറിലെ 4th ജനറേഷൻ ആണ്. நான் பிரதரன் விசுவாசத்தில் 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவன். ഞാൻ പലപ്പോഴും പറയാറുണ്ട്, എൻ്റെ അപ്പച്ചന്മാരും അമ്മച്ചിമാരും ഒക്കെ കണ്ണുനീര് പൊഴിച്ചതിന് അനുഗ്രഹമാണ് ഇന്ന് ഞാൻ അനുഭവിക്കുന്നത്. நான் அநேக சமயங்களில் நினைப்பேன், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா போன்றவர்கள் சிந்தின கண்ணீரினுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் காண்கிறேன். എന്നാൽ പലപ്പോഴും എൻ്റെ മനസ്സിനോട് ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്, അടുത്ത തലമുറ, എൻ്റെ മക്കൾക്ക് എന്നെ ചൂണ്ടിക്കൊണ്ട് അത് പറയുവാൻ സാധിക്കുമോ? நான் அநேக சந்தர்ப்பங்களில் இதையும் சிந்திப்பேன், என்னுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் தலைமுறைகள் இது போல என்னை சுட்டிக்காட்டி பேசுவார்களா? തീർച്ചയായിട്ടും അത് നമുക്കൊരു വെല്ലുവിളി തന്നെയാണ്. அது நிச்சயமாக நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது. നാം ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിക്കണം. അതാണ് ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ സഭ നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നത്. நாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கதற வேண்டும். அதுதான் ஆதி நூற்றாண்டு சபை நமக்கு படிப்பிக்கிறது. രണ്ടാമത് ഈ സഭയുടെ പ്രത്യേകത, இந்த ஸ்தல சபையினுடைய 2வது விசேஷம் 31-ാം വചനം, 4-ാം അധികാരം 31-ാം വചനം. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അവർ കൂടിയിരുന്ന സ്ഥലം കുലുങ്ങി. அவர்கள் இப்படி கூடி ஜெபித்த போது அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது. പ്രാർത്ഥനയുടെ ശക്തിയാണ് അവിടെ കാണിക്കുന്നത്. ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் இங்கே பார்க்கிறோம். എങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, எப்படி ஜெபித்த போது, ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് നിലവിളിച്ചപ്പോൾ, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்ட போது ദൈവം മറുപടി നൽകുന്നു. தேவன் பதில் கொடுக்கிறார். മകനെ, എത്ര ഗൗരവമുള്ള ഒരു കാര്യമാണ്. எவ்வளவு கனமான மரியாதைக்குரிய ஒரு காரியம் இது. ഒരുമനപ്പെട്ട് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം, നിലവിളിക്കണമെന്ന് വീണ്ടും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളെ പ്രബോധിപ്പിക്കുകയാണ്. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். അങ്ങനെ നാം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം അതിന് മറുപടി നൽകും എന്ന് ഈ ഭാഗത്ത് നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ കഴിയും. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று இந்த வேத பாகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. അപ്പോൾ രണ്ടാമതായി നാം കാണുന്നത് അവരുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശക്തി ഉണ്ടായിരുന്നു. சோ 2ஆவதான குறிப்பு, அவர்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை இருந்தது.
മൂന്നാമത്തെ പ്രത്യേകത மூன்றாவது விசேஷம் 31 വചനത്തിന്റെ ലാസ്റ്റ് പാർട്ട്, അവസാന ഭാഗം. 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, എല്ലാവരും പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞവരായി ദൈവവചനം ധൈര്യത്തോടെ പ്രസ്താവിച്ചു. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറയപ്പെട്ടവരായി തീർന്നു. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ആത്മനിറവ് പ്രാപിച്ചവരായി തീർന്നു. பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றவர்களாய் இருந்தார்கள். നമുക്കറിയാം, നാം രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ ആത്മാവിനാൽ നാം അഭിഷേകം പ്രാപിക്കുന്നവരാണ്, ആത്മമുദ്ര പ്രാപിക്കുന്നവരാണ്. நமக்கு தெரியும், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் அல்லது பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். എന്നാൽ ആത്മാവിന്റെ നിറവെന്ന് പറയുന്നത് നാം അനുദിനം അനുഭവിക്കേണ്ടതാണ്. ஆனால் ஆவியின் நிறைவு என்று சொல்வது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியம். അത് നാം ഈ അനുദിനം നാം അത് പ്രാപിച്ച് ക്രിസ്തീയ ജീവിതം മുന്നോട്ട് നയിക്കണം. நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இதை பெற்று நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்னேறி செல்ல வேண்டும். അപ്പോൾ ആത്മനിറവോടുകൂടെ ജീവിക്കുക എന്ന് പറയുമ്പോൾ ആത്മാവിന്റെ നിയന്ത്രണത്താൽ നാം ജീവിക്കണം. ஆவியின் நிறைவினால் வாழ்வது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். നോക്കണേ, ഈ സ്ഥലസഭയുടെ പ്രത്യേകത, അവരുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശക്തി ഉണ്ടായിരുന്നു. பாருங்கள், இந்த ஸ்தல சபையினுடைய விசேஷித்த காரியங்கள், நம்பர் 1, அவர்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை இருந்தது. 2, അവർ ആത്മനിറവുള്ളവരായിരുന്നു. அவர்கள் ஆவியின் நிறைவில் காணப்பட்டவர்கள். ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, ഈ സ്ഥലസഭയുടെ മൂന്നാമത്തെ പ്രത്യേകത ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും, അവർ കരുത്തുള്ളവരാണ്. കരുത്ത്, സ്ട്രോങ്. அந்த இதனுடைய மூன்றாவது குறிப்பை நான் சொல்லும் போது அவர்கள் பலசாலிகளா இருந்தார்கள். എന്താണ് ശരിക്കും കരുത്ത്? ഒരു സ്ഥലസഭയുടെ കരുത്ത് എന്ന് പറയുന്നത് എന്താണ്? സ്ട്രെങ്ത് എന്ന് പറയുന്നത് എന്താണ്? ஒரு ஸ்தல சபையினுடைய பலம் என்றால் என்ன? അംഗസംഖ്യയാണോ? മെമ്പേഴ്സ് ആണോ? എണ്ണിക്കയാണോ? എണ്ണിക്കതാനാ? പല സഭകൾ എന്ന് പറയുന്നവർ അല്ലെങ്കിൽ സംഘടന എന്ന് പറയുന്നത് ഞങ്ങളുടെ കൂടെ ആയിരക്കണക്കിന് ആൾക്കാരുണ്ട്, 10,000-കണക്കിന് ജനമുണ്ട് എന്നവർ പറയാറുണ്ട്. അതാണ് ഞങ്ങളുടെ ബലം എന്ന് അവർ അവകാശപ്പെടാറുണ്ട്. அநேக சபைகள் எங்களிடத்தில் 1000 பேர் 1500 பேர் உண்டு என்று சொல்லி அது தங்களுடைய பலமாக அவர்கள் கருதுகிறார்கள். എന്നാൽ പ്രിയമുള്ളവരെ, അതല്ല ശരിക്കും കരുത്തെന്ന് പറയുന്നത്. ബലം എന്ന് പറയുന്നത് അതല്ല. ഒരു സഭയിൻ ബലം എന്ന് சொல்வது അത് അല്ല. പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമക്കളുണ്ടോ, അവിടെയാണ് കരുത്ത്. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே பலம் வல்லமை உண்டு. ആത്മനിറവുള്ളവരുണ്ടോ, അവിടെയാണ് കരുത്ത്. ஆவியின் நிறைவுள்ளவர்கள் இருப்பார்களானால் அங்கேதான் இருப்பது பலம். 10 പേരെ ഉള്ളെങ്കിലും അല്ലെങ്കിൽ 20 പേരെ ഒരു സ്ഥലസഭയിൽ ഉള്ളെങ്കിലും ഭാരപ്പെടേണ്ട. പ്രാർത്ഥിക്കുന്നവരാണെങ്കിൽ, ആത്മനിറവോടുകൂടെ ജീവിക്കുന്നവരാണെങ്കിൽ, പ്രിയമുള്ളവരെ, അതാണ് സ്ഥലസഭയുടെ കരുത്ത്, ബലം എന്ന് പറയുന്നത്. ஒரு ஸ்தல சபையிலே 10 பேர் 20 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்களானால் அது அந்த சபையின் பலம். നാലാമത്തെ പ്രത്യേകത, ഈ ആദ്യ നൂറ്റാണ്ടിലെ സഭയുടെ നാലാമത്തെ പ്രത്യേകത 32 இந்த முதல் நூற்றாண்டின் ஸ்தல சபையினுடைய 4வது விசேஷித்த தன்மை 32ஆம் வசனம். വിശ്വസിച്ചവരുടെ കൂട്ടം ഏക ഹൃദയവും ഏക മനസ്സും ഉള്ളവരായിരുന്നു. തനിക്കുള്ളതൊന്നും സ്വന്തം എന്ന് ആരും പറഞ്ഞില്ല, സകലം അവർക്ക് പൊതുവായിരുന്നു. അവർ അന്യോന്യം കരുതുന്നവരായിരുന്നു. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அக்கறையுள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லாம் அவர்களுக்குள் பொதுவாய் இருந்தது. അവർ അന്യോന്യം കരുതുന്നവരായിരുന്നു. ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். അവർ കരുതി, അന്യോന്യം കരുതി. ബുദ്ധിമുട്ടുള്ളവരെ അവർ സഹായിച്ചു, അവർക്ക് ബലം നൽകി, അവരെ പ്രോത്സാഹിപ്പിച്ചു എന്ന് നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ കഴിയും. ஒருவரையொருவர் அக்கறையுள்ளவர்களாய் விசாரிக்கிறவர்களாக, குறைவுள்ளவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் காணப்பட்டது. അഞ്ചാമത്തെ പ്രത്യേകത, 5வது குணாதிசயம் அல்ல விசேஷித்த தன்மை 33 വചനത്തിന്റെ അവസാനം, ലാസ്റ്റ് പാർട്ട്, 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. എല്ലാവർക്കും ധാരാളം കൃപ ലഭിച്ചിരുന്നു. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. നോക്കണേ, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് എത്ര കൃത്യമായിട്ടാണ് ഓരോ കാര്യങ്ങൾ തിരുവെഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്.
பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக സഭയെ കുറിച്ച കാര്യങ്ങളെ എഴുതി வைத்திருக்கிறார். അവർക്ക് കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു എന്നല്ല, ധാരാളം കൃപ ലഭിച്ചിരുന്നു എന്നാണ് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. அவர்கள் கிருபை பெற்றார்கள் என்றல்ல, பூரணமான போதுமான அளவிற்கு அதிகமான கிருபை. ഒരു സ്ഥലസഭ, ആ സ്ഥലസഭ എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സ്ഥലസഭയായിരിക്കും. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள ஒரு சபை, ஸ்தல சபை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை என்று பாருங்கள். ഇങ്ങനെയുള്ള ഈ ക്വാളിറ്റിയുള്ള ഈ ഗുണമുള്ള സ്ഥലസഭയിലേക്കാണ് ബർന്നബാസ് കടന്നു വരുന്നത്. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள ஒரு ஸ்தல சபையில் ബർന്നബാസ് വരുகிறாർ. നോക്കണേ, ഇങ്ങനെയുള്ള ക്വാളിറ്റീസ് നമ്മുടെ സ്ഥലസഭകളിൽ ഉണ്ടെങ്കിൽ അനേക ബർന്നബാസന്മാർ ആ സ്ഥലസഭയിലേക്ക് കടന്നു വരും. கவனியுங்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய ஸ்தல சபையில் இருக்குமானால் அநேகம் பர்னபாஸ்கள் இந்த ஸ்தல சபைக்குள் வருவார்கள். എങ്ങനെയുള്ള കരയുന്ന ദൈവമക്കൾ ഉണ്ടെങ്കിൽ, കതറുകിற അഴുകിற தேவ ஜனங்கள், കരഞ്ഞു പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമക്കൾ ഉണ്ടെങ്കിൽ, அழுது ஜெபம் பண்ணுகிற தேவ ஜனங்கள் இருப்பார்களானால், കരുത്തുള്ള ദൈവജനമുണ്ടെങ്കിൽ, ஒரு பலமான தேவ ஜனங்கள் இருப்பார்களானால், കരുതുന്ന ദൈവജനമുണ്ടെങ്കിൽ, மற்றவர்களை பற்றி விசாரிக்கிற தேவனுடைய ஜனங்கள் இருப்பார்களானால், കൃപയുള്ള ദൈവജനമുണ്ടെങ്കിൽ, கிருபை பெற்ற தேவ ஜனங்கள் இருப்பார்களானால், തീർച്ചയായിട്ടും അനേക ബർന്നബാസന്മാർ സഭകളിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. உண்மையாகவே அநேகம் பர்னபாஸ்கள் ஸ்தல சபைகளில் சேருவார்கள், எழும்புவார்கள். അങ്ങനെയുള്ള ഒരു സ്ഥലസഭയിലേക്കാണ് ഈ ബർന്നബാസ് കടന്നത്. இப்படிப்பட்ட ஒரு ஸ்தல சபைக்குள் பர்னபாஸ் வருகிறார். ഇനി ബർന്നബാസിന്റെ ജീവിതത്തിലേക്ക് നമുക്ക് കടന്നു വരാം. பர்னபாசனுடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்லலாம். ഒന്നാമതായി പൗലോസിന്റെ ജീവിതത്തോട് ബന്ധത്തിൽ ബർന്നബാസ് ചെയ്ത കാര്യം രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് 9-ാം അധികാരം 26-ാം വചനം. அப்போஸ்தலனாகிய பவுலோடு சம்பந்தப்பட்டு அவனுடைய வாழ்க்கையின் குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது 9-ாம் அதிகாரம் 26-ാം വചനം 26-ാം വചനം. അവൻ യെരൂശലേമിൽ എത്തിയാറെ ശിഷ്യന്മാരോട് ചേരുവാൻ ശ്രമിച്ചു. എന്നാൽ അവൻ ഒരു ശിഷ്യനെന്ന് വിശ്വസിക്കാതെ എല്ലാവരും അവനെ പേടിച്ചു. ബർന്നബാസോ അവനെ കൂട്ടി അപ്പോസ്തലന്മാരുടെ അടുക്കൽ ചെന്ന് അവൻ വഴിയിൽ വെച്ച് കർത്താവിനെ കണ്ടതും കർത്താവ് അവനോട് സംസാരിച്ചതും ദമസ്കോസിൽ അവൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാഗൽഭ്യത്തോടെ പ്രസംഗിച്ചതുമെല്ലാം അവരോട് വിവരിച്ചു പറഞ്ഞു. 26-27 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து ஷீஷனுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை ஷீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசியதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். നാം ഇന്നലെ ചിന്തിച്ചതുപോലെ അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 9-ാം അധ്യായത്തിൽ പൗലോസിന്റെ മാനസാന്തരത്തെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. நாம் நேற்றைக்கு சிந்தித்தது போல அப்போஸ்தலர் 9-ாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் திரும்புதல் சொல்லப்பட்டிருக்கிறது. എന്നാൽ പൗലോസിന്റെ മാനസാന്തരം അത് പൂർണ്ണമായി ഉൾക്കൊള്ളുവാൻ ശിഷ്യന്മാർക്ക് സാധിച്ചില്ല. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் திரும்புதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள கிரகித்துக் கொள்ள அப்போஸ்தலர்களால் முடியவில்லை. ശിഷ്യന്മാരുടെ മനസ്സിൽ പൗലോസ് എന്ന് പറയുന്നത് ഒരു ക്രൂരനായ ഒരു വ്യക്തിയാണ്. அந்த சீஷர்களுக்கு அப்ப பவுல் என்று சொன்ன உடனே ஒரு கொடியவன் என்ற ஒரு எண்ணம் வந்தது. എന്നാൽ ശിഷ്യന്മാരും അപ്പോസ്തലന്മാരും പൗലോസിനെ പേടിച്ചു നിൽക്കുന്ന സന്ദർഭത്തിൽ ഇവിടെ ബർന്നബാസ് ആണ് കൂട്ടിക്കൊണ്ട് അപ്പോസ്തലന്മാരുടെ അരികിൽ ചെന്ന് ഈ കാര്യങ്ങളൊക്കെ വിവരിക്കും. அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் இந்த பவுலை குறித்து கேள்விப்பட்டவுடன் பயந்து நிற்கிற சந்தர்ப்பத்தில் பர்னபா தான் அவனை அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறார். പ്രബോധനപുത്രൻ, ആശ്വാസപുത്രനായ ബർന്നബാസ്, ஆறுதலின் மகன் என்ற பர்னபாஸ். തന്റെ പേര് അന്വർത്ഥമാകുകയാണ് ഈ സംഭവം. அவனுடைய பெயர் இந்த சம்பவத்தின் மூலமாக அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. നോക്കണേ, പ്രബോധനപുത്രൻ, മറ്റുള്ളവരെ പ്രബോധിപ്പിക്കുന്ന, മറ്റുള്ളവർക്ക് ആശ്വാസം നൽകുന്നവൻ, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு மகன் அவன். നോക്കണേ, എത്ര നല്ലൊരു മാതൃകയാണ് ബർന്നബാസിനെ കുറിച്ച് നാം ഇവിടെ വായിക്കുന്നത്. பர்னபா எப்படிப்பட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
ഇവിടെ ശ്രദ്ധിക്കണേ, ഇവിടെ പൗലോസിന്റെ ശുശ്രൂഷയുടെ ഒരു വഴിത്തിരിവാണ്. இங்கே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினுடைய ஒரு திருப்பு முனை. ഇനിയും താൻ ശുശ്രൂഷയിൽ വളരെ എരിവോടുകൂടെ പ്രവർത്തിക്കുവാൻ പോവുകയാണ്. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மிகவும் வல்லமையாய் பிரசங்கிக்க போகிறார். എന്നാൽ ആ ശുശ്രൂഷയ്ക്ക് മുൻപായി ഇവിടെ ദൈവം ബർന്നബാസിനെ ഉപയോഗിക്കുകയാണ്. அப்படி பவுல் ஒரு பெரிய பிரசங்கத்தை, பெரிய ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஆரம்ப கட்டத்திலே கர்த்தர் பர்னபாவை அதற்கு பயன்படுத்துகிறார். പ്രിയമുള്ളവരെ, നമ്മളുടെ ജീവിതത്തിലൂടെയും അനേകർക്ക് ആശ്വാസം നൽകുവാനായിട്ട് സാധിക്കും. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கூட அநேகருக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். നാം അനേകർക്ക് പ്രോത്സാഹനമായി തീരണം. நாம் അനേകருக்கு பயனுள்ளவர்களாய் மாற வேண்டும். അനേകരെ കൈപിടിച്ച് നാം ഉയർത്തണം. அநேகரை நாம் தூக்கி உயர்த்த வேண்டும். ഇന്ന് പലപ്പോഴും മറ്റുള്ളവരെ അടിച്ചമർത്തുവാൻ ശ്രമിക്കുന്ന ഒരു സമൂഹത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயம் மற்றவர்களை அடித்து அமிழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. എന്നാൽ ദൈവമക്കൾ അങ്ങനെയല്ല, മറ്റുള്ളവരെ അവരുടെ കയ്യിൽ താങ്ങി ഉയർത്തുവാൻ ഇടയാകണം. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களை தங்களுடைய கைகளால் தாங்கி அவர்களை உயர்த்த வேண்டும். സദൃശവാക്യങ്ങൾ 17-ാം അധ്യായം 17-ാം വചനത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. பிரசங்கின் புஸ்தகம் 17-ാം അധികാരം, நீதிமொழிகள் 17-ாம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 17-ாம் அதிகாரத்தில் 17-ാം വചനം. 17-ാം വചനം നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. സ്നേഹിതൻ എല്ലാ കാലത്തും സ്നേഹിക്കുന്നു, അനർത്ഥ കാലത്ത് അവൻ സഹോദരനായി തീരും. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ഇടുക്കണിൽ ഉദവവേ സഹോദരൻ പിറന്നിരിக்கிறார். നോക്കണേ, സ്നേഹിതൻ എല്ലാ കാലത്തും സ്നേഹിക്കും, പക്ഷേ അനർത്ഥ കാലത്ത് യഥാർത്ഥ ഒരു സ്നേഹിതൻ ആരായി തീരും? സഹോദരനായി തീരും. ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் நமக்கு உதவுவான், ஆனால் மிக துக்கமான நெருக்கடியான காலங்களில் அவன் சகோதரனாகவே மாறுகிறான். മറ്റുള്ളവരെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്ന, മറ്റുള്ളവർക്ക് കൈത്താങ്ങൽ നൽകുന്ന അനുഭവം ഈ ബർന്നബാസിന്റെ ജീവിതത്തിലൂടെ നമുക്ക് പഠിക്കുവാൻ കഴിയും. மற்றவர்களை தாங்குகிற, மற்றவர்களை அரவணைத்து உயர்த்துகிற ഒരു ഗുണാതിശയം ബർന്നബാവുക്കുണ്ട്. രണ്ടാമതായി ബർന്നബാസിനെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നത് അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 11-ാം അധ്യായത്തിലാണ്. இரண்டாவதாக பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 11-ாம் அதிகாரத்தில். 24-ാം വചനം. 11-ാം அதிகாரம் 24-ാം വചനത്തിൽ இப்படி വാസിക്കുന്നു. നല്ല മനുഷ്യനും പരിശുദ്ധാത്മാവിനാലും വിശ്വാസത്താലും നിറഞ്ഞവനായിരുന്നു, വളരെ പുരുഷാരം കർത്താവിനോട് ചേർന്നു. അവൻ നല്ലവനും பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். നോക്കണേ, 3 കാര്യങ്ങളാണ് ബർന്നബാസിനെ കുറിച്ച് ഇവിടെ പറയുന്നത്. 3 விஷயங்கள் பர்னபாவை குறித்து இங்கே வாசிக்கிறோம். അവൻ നല്ല മനുഷ്യനായിരുന്നു, அவன் நல்ல ஒரு மனிதனாக இருந்தான், പരിശുദ്ധാത്മാ നിറവുള്ളവനായിരുന്നു, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான், വിശ്വാസത്തിന്റെ നിറവും അവനിൽ ഉണ്ടായിരുന്നു. விசுவாசமும் நிறைவாய் காணப்பட்டது. 3 ക്വാളിറ്റിയാണ്. 3 குணாதிசயங்களை வாசிக்கிறோம். നല്ല മനുഷ്യൻ, ഒരു നല്ല മനിതൻ അവൻ. നോക്കണേ, നല്ല മനുഷ്യൻ എന്നുള്ള പേര് ലഭിക്കുക എന്ന് പറയുന്നത് തന്നെ ദൈവത്തിന്റെ ആത്മാവാണ് ഇത് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. ദൈവത്തിന് സ്തോത്രം. பாருங்கள், அவன் ஒரு நல்லவன் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். പുതിയ നിയമത്തിൽ മറ്റൊരു നല്ല മനുഷ്യനെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு நல்ல மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു അല്ലാതെ മറ്റൊരു നല്ല മനുഷ്യൻ എന്ന് ഒരു വ്യക്തിയെ കുറിച്ച് തിരുവഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து இன்னொரு நல்ல மனுஷன் என்று ஒருவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. അറിയാമോ ആരാന്ന്? அது யாருன்னு தெரியுமா? എലിവൻ. யாராவது சொல்ல முடியுமா? ഞാൻ തന്നെ പറയാം. நானே சொல்லுகிறேன். അരിമത്തിയയിലെ യോസേഫ്. അരിമത്തിയ ஊரானாகிய யோசேப்பு. അവൻ നല്ല മനുഷ്യനായിരുന്നു, അവൻ നല്ലവനാக இருந்தான், നീതിമാനായിരുന്നു, ദൈവരാജ്യം കാത്തിരുന്നവനായിരുന്നു. നീതിമാനായിരുന്നാൻ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தான். അവനെ കുറിച്ചും പറയുന്നത് നല്ല മനുഷ്യൻ എന്നാ.
അവനെ குறித்தும் சொல்லும்போது நல்ல மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ ബർന്നബാസ് യോസേഫും അതുപോലെ തന്നെ അരമത്തിയിലെ യോസേഫും തമ്മിൽ വലിയൊരു സാമ്യമുണ്ട്. இந்த பர்னபாஸ் என்ற யோசேப்பும் அரிமத்தியா யோசேப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. അരമത്തിയിലെ യോസേഫ് എന്താ ചെയ്തത്? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ன செய்தான்? എന്താ ചെയ്തത്? அவன் என்ன செய்தான்? യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരം അടക്കം ചെയ്യുവാനായിട്ട് തന്റെ നിലം വിട്ടുകൊടുത്തു. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக தன்னுடைய இடத்தை அவன் கொடுத்தான். ആദരവോടുകൂടെ യഹൂദ മര്യാദ പ്രകാരം കർത്താവായ യേശുവിന്റെ ശരീരം അടക്കുവാൻ തന്റെ സ്ഥലം വിട്ടുകൊടുത്ത ഒരു നല്ല മനുഷ്യനായിരുന്നു അരമത്തിയിലെ യോസേഫ്. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்யும் பொழுது யூதர்களுடைய முறைமையின்படி அடக்கம் செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பு ஆதரவை கொடுத்து தன்னுடைய இடத்தையும் கொடுத்த ஒரு நல்ல மனுஷன் அரிமத்தியா யோசேப்பு. അപ്പോൾ ബർന്നബാസ് യോസേഫ് എന്താ ചെയ്തത്? இந்த பர்னபாஸ் என்ற யோசே என்ன செய்தான்? യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരമാകുന്ന സഭയ്ക്ക് വേണ്ടി തന്റെ നിലം വിറ്റ് ആ പണം നൽകി. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்காக தன்னுடைய நிலத்தை விற்று அந்த பணத்தை செலவழிக்கிறான், கொடுத்தான். ശരിയല്ലേ? சரிதானே? നോക്കണേ, നല്ല മനുഷ്യൻ എന്ന് പറയുന്ന ഈ രണ്ട് വ്യക്തികൾ തമ്മിലുള്ള ആ താരാത്മ്യം എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതാണ്. புதிய ஏற்பாட்டிலே நல்ல மனுஷன் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். നല്ല മനുഷ്യനായിരുന്നു, നല്ല സാക്ഷ്യമുള്ളവനായിരുന്നു ബർന്നബാസ്. அவன் நல்ல மனுஷனாய் நல்ல சாட்சியுடையவனாய் இருந்தான். നല്ല ഒരു സാക്ഷ്യം ലഭിക്കുക എന്ന് പറയുന്നത് എത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട വിഷയമാണ്. நல்ல ஒரு சாட்சி நமக்கு கிடைப்பது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். നല്ല സാക്ഷ്യത്തോടുകൂടെ ജീവിക്കുക, நல்ல சாட்சியோடு கூட வாழ வேண்டும். രണ്ടാമതായി നാം കാണുന്നത് ആത്മനിറവുള്ളവനായിരുന്നു. இரண்டாவது அங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். നേരത്തെ നമ്മൾ ചിന്തിച്ചതായതുകൊണ്ട് ആ ഭാഗത്തേക്ക് അതിന്റെ വിശദീകരണത്തിലേക്ക് ഞാൻ പോകുന്നില്ല. അതൊരു വലിയ വിഷയമാണ് ആത്മനിറവ് എന്ന് പറയുന്നത്. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பதை பற்றி ஏற்கனவே நாம் கொஞ்சம் சிந்தித்தோம். எனவே அதை விரிவாக சொல்ல போகவில்லை, ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். മൂന്നാമത് നാം കാണുന്നത് വിശ്വാസത്തിന്റെ നിറവ് ബർന്നബാസിനുണ്ടായിരുന്നു. மூன்றாவது அவனை பற்றிய நல்ல காரியம், விசுவாசத்தில் நிறைவுள்ளவனாயிருந்தான். വിശ്വാസത്തിന്റെ നിറവ് തന്നിലുണ്ടായിരുന്നു. விசுவாசத்தின் நிறைவு அவனுக்குள் இருந்தது. നമ്മളെല്ലാം വിശ്വാസത്തിലാണ് ജീവിക്കുന്നത്. യേശുക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். എന്നാൽ ആ വിശ്വാസത്തിന് ഏറ്റക്കുറച്ചിലുകളുണ്ട്. ஆனால் அந்த விசுவாசத்திலே ஏற்ற தாழ்வுகள் ഉണ്ട്. ഈ നമുക്കറിയാം, നമ്മ ഈ കോവിഡിന്റെ കാലഘട്ടത്തിൽ കർത്താവിലുള്ള ആശ്രയത്താൽ, കർത്താവിലുള്ള വിശ്വാസത്താലാണ് നാം മുന്നോട്ട് ജീവിക്കുന്നത്. நமக்கு தெரியும், இந்த கோவிட் காலகட்டத்திலே கர்த்தர் பேரிலுள்ள விசுவாசத்தை கொண்டுதான் நாம் தைரியமாக ஜீவிக்கிறோம். എന്നാൽ പലപ്പോഴും ആ വിശ്വാസത്തിന് ഏറ്റക്കുറച്ചിലുകൾ സംഭവിക്കാറുണ്ട്. ஆனாலும் இந்த விசுவாசத்திலே அநேக சந்தர்ப்பங்களில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. എന്നാൽ അങ്ങനെ പാടില്ല. നാം വിശ്വാസത്തിന്റെ നിറവുള്ളവരായി ജീവിക്കണം. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தில் எப்போதும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ഞാൻ ഇങ്ങനെ ഒരു 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 കൊട്ടേഷൻ വായിച്ചിട്ടുണ്ട്. ഒരു ഇംഗ്ലീഷിലെ ഒരു കൊട്ടേഷനാണ്. நான் இப்படி ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கூற்று நான் வாசித்திருக்கிறேன். അതിങ്ങനെയാണ്, a little faith will bring your soul to heaven. ஒரு சின்ன விசுவாசம் உன்னுடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுமாம். But a big faith will bring that heaven to your soul. ஆனால் பெரிய விசுவாசம் പരലോകத்தையே உன் உள்ளத்துக்குள் கொண்டு வந்துவிடும். അതെ, തീർച്ചയായിട്ടും ആ ഒരു സ്വർഗീയമായ ആനന്ദം നാം അനുഭവിക്കണമെങ്കിൽ വിശ്വാസത്തിന്റെ നിറവ് നമ്മളിൽ ഉണ്ടായിരിക്കണം. அப்படி பரலோக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் விசுவாசத்தின் நிறைவு நமக்கு காணப்பட வேண்டும். ഇവിടെ ബർന്നബാസിനെ കുറിച്ച് അത് നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ കഴിയും. பர்னபாவை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் அப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள முடியும். വിശ്വാസത്തിന്റെ നിറവിൽ ജീവിച്ചവനായിരുന്നു. விசுவாசத்தின் நிறைவில் வாழ்ந்தவன் பர்னபா. മാത്രമല്ല, ബർന്നബാസിന്റെ വേറൊരു പ്രത്യേകത ഈ 11-ാം അധ്യായത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. 11-ാം அதிகாரத்தில் பர்னபாவுடைய இன்னொரு குணாதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
അവനെ അന്ത്യോക്യയിലേക്ക് അയക്കുകയാണ് அவனை അപ്പോസ്തലൻ. அப்போஸ்தலர்கள் அவனை அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறார்கள். അപ്പോൾ അവൻ ചെന്ന് ദൈവകൃപ, അന്ത്യോക്യയിലെ ജനങ്ങളുടെ അല്ലെങ്കിൽ വിശ്വാസികളുടെ ദൈവകൃപ കണ്ട് സന്തോഷിച്ചവനാണ്. அவன் அந்தியோகியாவிலுள்ள தேவனுடைய ஜனங்களுடைய தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டவன். മറ്റുള്ളവരുടെ ആത്മീയ അഭിവൃദ്ധി കണ്ട് സന്തോഷിക്കുവാനുള്ള മനസ്സ് ബർന്നബാസിനുണ്ടായി. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு பக்குவம் பர்னபாவுக்கு இருந்தது. ഇന്ന് നമ്മൾ ജീവിക്കുന്ന കാലഘട്ടം ഇത് വിഭിന്നമാണ് അല്ലെ? நாம் வாழ்கிற இந்த காலத்துல இது தலைகீழ் அல்லவா? ഒരുവന് ആത്മീയമായ അഭിവൃദ്ധി ഉണ്ടെങ്കിൽ പിന്നെ അവനോട് അസൂയ, ജലസ്യ. ஒருவனுக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய செயல்கள் இருக்குமானால் மற்றவர்களுக்கு பொறாமை. അതുപോലെ മെറ്റീരിയൽ ആയിട്ടുള്ള ഭൗതികമായ കാര്യങ്ങളിലും ഒരുവന് വളർച്ച ലഭിക്കുമ്പോൾ അത് കണ്ട് അസൂയയാണ് ഇന്ന് ജനങ്ങൾക്ക്. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பொருட்களிலும் கூட அவனுக்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்குமானால் மற்ற ஜனங்களுக்கு பொறாமை. എന്നാൽ അതിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായി ബർന്നബാസിനെ കുറിച്ച് ഞാൻ ചിന്തിക്കുന്നത് മറ്റുള്ളവരുടെ അഭിവൃദ്ധി കണ്ട്, മറ്റുള്ളവരുടെ ദൈവകൃപ കണ്ട് സന്തോഷിച്ച ഒരു വ്യക്തിയായിരുന്നു. ஆனால் பர்னபா வித்தியாசமானவனாக காணப்படுகிறான். அவன் அந்தியோகியிலுள்ள விசுவாசிகளுடைய தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டான். മാത്രമല്ല 23-ാം വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அது மாத்திரமல்ல, 23-ാം വചനத்தின் கடைசியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். എല്ലാവരും ഹൃദയനിർണയത്തോടെ കർത്താവിനോട് ചേർന്ന് നിൽപ്പാൻ തക്കവണ്ണം പ്രബോധിപ്പിച്ചു. அவன் எல்லாரும் கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். മറ്റുള്ളവരെ പ്രബോധിപ്പിക്കുന്നവനായിരുന്നു. மற்றவர்களை அவன் புத்தி சொல்லக்கூடியவனாக, உற்சாகப்படுத்துகிறவனாக இருந்தான். 13-ാം അധ്യായം 43-ാം വാക്യത്തിലും അത് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. 13-ാം அதிகாரம் 43-ാം വചനത്തിലും അത് சொல்லப்பட்டிருக்கிறது. ലാസ്റ്റ് പാർട്ട് ഓഫ് വേഴ്സ് 43. 43-ാം വചനத்தின் கடைசி பகுதி, அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். അവരെ ഉത്സാഹിപ്പിച്ചു എന്നാണ് മലയാളത്തിലെ. ഉത്സാഹിപ്പിച്ചു, അവരെ ഉത്സാഹിപ്പിച്ചു. മലയാളത്തിലെ അവர்களை உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. നോക്കണം, എത്ര നല്ലൊരു മാതൃകയാണ്, ഒരു ടെസ്റ്റിമണിയാണ് ബർന്നബാസിനെ കുറിച്ച് നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ കഴിയുന്നത്. எப்படி நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு முன்மாதிரி பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. നല്ല മനുഷ്യനായിരുന്നു, ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான், ആത്മനിറവുള്ളവനായിരുന്നു, ஆவி நிறைவு பெற்றவனாய் இருந்தான், വിശ്വാസത്തിന്റെ നിറവ് തന്നിലുണ്ടായിരുന്നു, விசுவாசத்தின் நிறைவு அவனில் இருந்தது, മറ്റുള്ളവരുടെ ആത്മീയ അഭിവൃദ്ധി കണ്ട് സന്തോഷിച്ചവനായിരുന്നു, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகிறவன், മറ്റുള്ളവരെ ഉത്സാഹിപ്പിച്ചവനായിരുന്നു, പ്രബോധിപ്പിച്ചവനായിരുന്നു, மற்றவர்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிறவனாக இருந்தான். അത് മാത്രമല്ല, ഈ 11-ാം അധ്യായത്തിൽ വേറൊരു ആത്മീയ സത്യവും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. 11-ാം அதிகாரத்திலே இன்னொரு ஆவிக்குரிய சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். അവിടെ പൗലോസിനോടുള്ള ബന്ധത്തിലാണ് ആ കാര്യങ്ങൾ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. அப்போஸ்தலனாகிய பவுல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 25-ാം വചനം, 11-ാം அதிகாரம் 25-ാം വചനം. അവൻ ശൗലിനെ തരുവാൻ തർസീസിലേക്ക് പോയി അവനെ കണ്ടെത്തിയാരെ അന്ത്യോക്യയിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടുവന്നു. അവർ ഒരു സംവത്സരം മുഴുവനും സഭായോഗങ്ങൾ കൂടുകയും ബഹുജനത്തെ ഉപദേശിക്കുകയും ചെയ്തു. 25-26. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ഇവിടെ ബർന്നബാസ് അന്ത്യോക്യയിലേക്ക് വന്നപ്പോൾ അവിടെയുള്ള ദൈവകൃപ കണ്ട് അവിടെയുള്ള വേലയുടെ അതിന്റെ വിശാലത മനസ്സിലാക്കിയപ്പോൾ இங்கே பர்னபா அந்தியோகிக்கு வந்து அங்குள்ள தேவனுடைய கிருபையை கண்டு அங்குள்ள ஊழியம் மிக அதிகமாக இருப்பதை அவன் கண்டபோது, അവിടെയുള്ള വയലിലെ വേല ധാരാളമുണ്ട് എന്ന് മനസ്സിലാക്കിയപ്പോൾ, அங்குள்ள சுவிசேஷ வயலின் வேலை அதிகம் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்ட போது, ബർന്നബാസ് എന്താ ചെയ്തത്? ശൗലിനെ പോയി കണ്ട് അവനെ കൊണ്ടുവരികയാണ് അന്ത്യോക്യയിലേക്ക്. பர்னபா என்ன செய்தான்? சவுலை தேடி தர்சுவுக்கு போய் அவனை அந்தியோகிக்கு கொண்டு வருகிறான். നോക്കണേ, ശുശ്രൂഷയിൽ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നവനായിരുന്നു ബർന്നബാസ്. பாருங்கள், ஊழியத்தில் மற்றவர்களை
ആദരിക്കக்கூடிയവനാக இருந்தார். എത്ര വ്യത്യസ്തമായ ഒരു സ്വഭാവമായിരുന്നു ബർന്നബാസിനുള്ളത്. எவ்வளவு ஒரு மாறுபட்ட நல்ல சுபாவம் பர்னபாவுக்கு இருக்கிறது. ഇന്നുള്ള സുവിശേഷകന്മാരോ പാസ്റ്റർമാരോ ഒക്കെ ആണെങ്കിൽ എങ്ങനെ അതിനോട് പ്രതികരിച്ചേനെ? എങ്ങനെയായിരുന്നു അവർ ചെയ്തേനെ? ஒருவேளை இன்றைக்குள்ள ஒரு ஊழியக்காரரோ பாஸ்டரோ ஆக இருந்தால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ഒരു സ്ഥലത്ത് ഒരു വേല തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ പിന്നെ അവരുടെ അണ്ടർ കൺട്രോൾ ആയിരിക്കണം എന്നുള്ള ചിന്താഗതിയാണ്. ஒரு இடத்திலே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தால் அந்த இடத்தில் நடக்கிற ஊழியம் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். പിന്നെ അവിടെ ഒരു വൺ മാൻ ഷോയാണ്. அப்படி ஒரு மனித ஊழியம். അങ്ങനെയുള്ള അനേക സംഭവങ്ങൾ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാനായിട്ട് കഴിയും. அப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். എന്നാൽ ബർന്നബാസ് അങ്ങനെ ആയിരിക്കാതെ താൻ കടന്നുപോയി പൗലോസിനെ ഈ അന്ത്യോക്യയിലേക്ക് കൊണ്ടുവരികയും അവിടെ അവരെ ഉപദേശിക്കുകയും ചെയ്യുകയാണ്. ஆனால் பர்னபா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தனக்கு பெயரை வாங்கிக் கொள்ள விரும்பாமல் பவுலை தேடி கண்டுபிடித்து இங்கே அந்தியோகியில கொண்டு வந்து சேர்க்கிறான். പൗലോസിന്റെ ശുശ്രൂഷയിൽ താൻ ഒരു പ്രോത്സാഹനമായിരുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்திலே இவன் ஆறுதல் செய்கிறவனாக உற்சாகப்படுத்துகிறான். നമ്മുടെ വായിക്കുന്ന ആദ്യമേ അന്ത്യോക്യയിൽ വെച്ചാണ് ശിഷ്യന്മാർക്ക് ക്രിസ്ത്യാനികൾ എന്ന പേരുണ്ടായത്. அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், முதலாக அந்தியோகியாவிலே தேவனுடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. അവരുടെ മാതൃക കണ്ട്, അവരുടെ ഐക്യത കണ്ട് മറ്റുള്ളവരാണ് അവരെ ക്രിസ്ത്യാനികൾ, ക്രിസ്തുവിന്റെ അനുയായികൾ എന്ന് വിളിക്കുന്നത്. அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு, அவர்களுடைய ஐக்கியத்தை கண்டு, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள். നല്ല സാക്ഷ്യത്തോടെ അവർ ജീവിച്ചത് കൊണ്ട് അനേകർ അവരുടെ ജീവിതത്തിലൂടെ യേശു ക്രിസ്തുവിനെ കാണുവാൻ ഇടയായി. நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை அந்த பட்டணத்தில் அந்தியோகியில் உள்ள கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததினாலே அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தார்கள். അടുത്തതായി ബർന്നബാസിനെ കുറിച്ച് നാം കാണുന്നത് 13-ാം അധികാരത്തിലാണ്. அடுத்து நாம் பர்னபாஸை குறித்து வாசிப்பது 13-ாம் அதிகாரத்தில். അവിടെയും ബർന്നബാസിനെയും ശൗലിനെ അല്ലെങ്കിൽ പൗലോസിനെയും ചേർത്താണ് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. அங்கேயும் பர்னபாவையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் இணைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. 13-ാം അധികാരം 2-ാം വചനം. 13-ാം அதிகாரம் 2-ാം വചനം. അവർ കർത്താവിനെ ആരാധിച്ചു ഉപവസിച്ചും കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഞാൻ ബർന്നബാസിനെയും ശൗലിനെയും വിളിച്ചിരിക്കുന്ന വേലയ്ക്കായിട്ട് അവരെ എനിക്ക് വേർതിരിപ്പീൻ എന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞു. അങ്ങനെ അവർ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ച് അവരുടെ മേൽ കൈവച്ച് അവരെ പറഞ്ഞയച്ചു. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ഇവിടെ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം, ബർന്നബാസും ശൗലും അല്ലെങ്കിൽ പൗലോസും ആ പ്രാദേശിക സഭയുടെ പ്രാർത്ഥനയോടുകൂടെ ആണ് അവർ ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് കടന്നു പോകുന്നത്. இங்கே கவனிக்க வேண்டும், பவுலும் பர்னபாசும் அவர்கள் அங்க இருந்த அந்த ஸ்தல சபையினுடைய ஜெபத்திலும் அவர்களுடைய ஒத்துழைப்பிலும் தான் ஊழியத்தை செய்தார்கள். ഇരുവരും വേലയ്ക്കായി വേർതിരിഞ്ഞത് സഭയിലാണ്. அவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது சபையில் வைத்து. സഭയാണ് അവരെ പറഞ്ഞയക്കുന്നത്. சபை அவர்களை வழிவிட்டு அனுப்புகிறார்கள். വ്യക്തികളല്ല അവരെ അയക്കുന്നത്. தனி நபர் அல்ல அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பியது. സംഘടനയല്ല അവരെ അയക്കുന്നത്. அவர்கள் மற்ற സംഘടന ஒரு சங்கம் அவர்களை, ஒரு அசோசியேஷன் அவர்களை அனுப்பவில்லை. ഇല്ല. അവരെ വിട്ടിരിക്കുന്നത് പരിശുദ്ധാത്മാവ് ആ സ്ഥലസഭയ്ക്ക് അവരെ കുറിച്ചുള്ള ബോധ്യം മൂപ്പന്മാർക്ക് നൽകുകയും അവർ പ്രാർത്ഥിച്ച് ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട്, സുവിശേഷ വേലയ്ക്കായിട്ട് ഈ രണ്ടുപേരെ അയക്കുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் சபையில் உள்ள மூப்பர்களுக்கு அந்த ஒரு அறிவையும் உணர்வையும் கொடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணி இவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். പരിശുദ്ധാത്മാവ് സഭയ്ക്ക് ആ ബോധ്യം നൽകുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். ഇതാണ് അതിന്റെ ശരിയായ മാതൃക, റൈറ്റ് എക്സാമ്പിൾ ഇതാണ്. ஊழியத்தை குறித்து சரியான ஒரு முன்மாதிரி இது. സഭയുടെ പ്രാർത്ഥനയും സഭയുടെ കമന്റേഷനോടുകൂടെ മാത്രമേ സുവിശേഷ വേലയ്ക്കായിട്ട് പുറപ്പെടാവൂ. சபையினுடைய ஜெபத்தையும் சபையினுடைய அவர்களுடைய வழியனுப்பதிலும் தான் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஏற்றது.
നമുക്കറിയാം യൂറോപ്പിലൊക്കെ ജോലി ചെയ്യുന്നവരൊക്കെ കാണുമല്ലോ, നമ്മുടെ മക്കളും നമ്മുടെ പ്രിയപ്പെട്ടവരൊക്കെ യൂറോപ്യൻ രാജ്യങ്ങൾ, പ്രത്യേകിച്ച് അയർലൻഡിലൊക്കെ ജോലി ചെയ്യുന്നുണ്ട്. நம்முடைய அருமையானவர்கள் யூரோப்பிலே பல நாடுகளில் குறிப்பாக அயர்லாந்திலே வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். അയർലൻഡിലൊക്കെ നാം ഒരു ഞായറാഴ്ച ഒരു സ്ഥലസഭയിൽ പോയി, ബ്രദറൻ സഭയിൽ പോയി ദൈവത്തെ ആരാധിക്കണമെങ്കിൽ നാം ഇപ്പൊ കൂടുന്ന സ്ഥലസഭയുടെ കമന്റേഷൻ ലെറ്റർ വേണം. ശരിയല്ലേ? அயர்லாந்திலே அங்குள்ள ஒரு பிரதரன் சபை ஸ்தல சபையிலே நான் போய் ஐக்கியப்பட வேண்டுமானால் நான் இருந்து போகிற சபையிலிருந்து ஒரு கமெண்டேஷன் லெட்டர் வேண்டும். അതാണ് ശരിയായ മാതൃക. அதுதான் சரியான ஒரு மாதிரி. ഇവിടെ പൗലോസിനെയും ബർന്നബാസിനെയും അയക്കുന്നത് സ്ഥലസഭയാണ്. இங்கே பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கு அனுப்புவது ஒரு ஸ்தல சபை. അതുകൊണ്ട് അവരുടെ ശുശ്രൂഷകൾ അഭിവൃദ്ധിയിലേക്ക് വന്നു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാം. அது நிமித்தமாய் அவருடைய ஊழியங்கள் மிக வளர்ச்சி அடைந்தது. സുവിശേഷകന്മാരെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്ന സ്ഥലസഭകൾ ഉണ്ടെങ്കിൽ, சுவிசேஷகர்களை குறித்து அவர்களை நினைத்து ஜெபிக்கிற ஸ்தல சபைகள் இருந்தால், സുവിശേഷകന്മാർക്ക് കൈത്താങ്ങൽ നൽകുന്ന സ്ഥലസഭയുണ്ടെങ്കിൽ, சுவிசேஷர்களை தாங்குகிற ஸ்தல சபைகள் இருந்தால், തീർച്ചയായിട്ടും ആ സുവിശേഷകന്റെ പ്രവൃത്തികൾ, ശുശ്രൂഷകൾ, അവന്റെ വേല അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതായി തീരും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷகனுடைய செயல்கள், கிரியைகள், ஊழியங்கள் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ഇവിടെ നല്ലൊരു മാതൃക അതിനോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് പഠിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. இது சம்பந்தமான ஒரு நல்ல மாதிரியை நாம் இங்கே படிக்க முடிகிறது. അപ്പോൾ ബർന്നബാസ് ദൈവത്തിനായി വേർതിരിക്കപ്പെട്ടവനായിരുന്നു. எனவே பர்னபா தேவனுக்காக பிரித்து அனுப்பப்பட்டவன். പൗലോസും അങ്ങനെ തന്നെയായിരുന്നു എന്ന് നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ കഴിയും. பவுலும் அப்படிப்பட்டவனாகவே இருந்தான் என்று நாம் சிந்திக்க முடியும். അങ്ങനെ ശുശ്രൂഷ രംഗത്ത് ആദ്യത്തെ മിഷണറി യാത്രയിൽ പൗലോസും ബർന്നബാസും അന്യോന്യം കൈകോർത്ത് മുന്നോട്ട് പോവുകയാണ്. எனவே முதல் சுவிசேஷ மிஷனரி யாத்திரையில் பவுலும் பர்னபாவும் அவர்கள் கை கோர்த்து கொண்டு சேர்ந்து முன்னேறி செல்லுகிறார்கள். കൈകോർത്ത് മുന്നോട്ട്, പ്രാർത്ഥനയോടുകൂടെ മുന്നോട്ട് സുവിശേഷ വേല അവർ തുടർന്നപ്പോൾ പിശാച് അവിടെ തടസ്സം ചെയ്യുവാനായിട്ട് വരികയാണ്. அவர்கள் கை கோர்த்து கொண்டு ஐக்கியமாய் முன்னேறி போகும் பொழுது பிசாசு அங்கே ஒரு தடங்கலை கொண்டு வருகிறான். നമുക്കറിയാം മർക്കോസിന്റെ ചരിത്രം അതിനുശേഷമാണ് രേഖപ്പെടുത്തുന്നത്. நமக்கு தெரியும் மார்க்குவினுடைய வரலாறு அதற்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. രണ്ടാം മിഷണറി യാത്രയിൽ മർക്കോസിനെ കൂടെ ഉൾപ്പെടുത്തണമെന്ന് ബർന്നബാസ് ആഗ്രഹിച്ചു. இரண்டாவது மிஷனரி யாத்திரையில் மார்க்கோவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பர்னபாஸ் சொன்னான். എന്നാൽ പൗലോസ് പറഞ്ഞു അവൻ ഒന്നാമത്തെ മിഷണറി യാത്ര പൂർത്തീകരിച്ചിട്ടില്ല, അവൻ കലപ്പയ്ക്ക് കൈവച്ച ശേഷം പിൻവാങ്ങിയവനാണ്, അവനെ ചേർക്കുവാനായിട്ട് സാധിക്കയില്ല എന്ന് പൗലോസും വാദിച്ചു. பவுல் அப்பொழுது வாதம் செய்கிறான், முதலாவது மிஷனரி யாத்திரையின் கடைசி வரை நிறைவு செய்யாமல் கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்த்தான் மார்க்கு என்று சொன்னான். അങ്ങനെ അവർ തമ്മിൽ ഉഗ്രവാദമുണ്ടായി എന്ന് തിരുവെഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் இருவருக்கும் மிகுந்த பெரிய தர்க்கம் உண்டாயிற்று. മർക്കോസിനെ ചൊല്ലി അവർ തർക്കമുണ്ടായി. மார்க்குவை பற்றிய விஷயத்தில் இருவருக்கும் பெரிய தர்க்கம் வந்தது. എന്നാൽ നമുക്ക് പിന്നീടുള്ള ചരിത്രം അറിയാം. ലേഖനത്തിൽ മർക്കോസ് വളരെ പ്രയോജനമുള്ളവൻ എന്ന് പൗലോസ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆனால் பின்னாலே உள்ள வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ പിന്നീടുള്ള അവസരങ്ങളിൽ പൗലോസിന് ആ കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കുകയും മർക്കോസിനെ കൂടെ ഉൾക്കൊള്ളുവാനുള്ള മനസ്സ് പൗലോസിന്റെ ജീവിതത്തിലുണ്ടായിരുന്നു. ஆனாலும் பின்னாலே மார்க்குவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பவுலுக்கு உண்டாயிற்று. എന്നാൽ അവിടെ ചിന്തിക്കുക, അവിടെയും ബർന്നബാസ് ആരെയാണ് ചേർത്ത് പിടിക്കുന്നത്? മർക്കോസ് എന്ന് പറയുന്ന ഒരു യുവാവിനെ. அங்கேயும் பர்னபா மார்க்கு என்ற ஒரு வாலிபனை தங்களோடு சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறார். നോക്കണേ, പ്രബോധനപുത്രൻ, ആശ്വാസപുത്രൻ, ஆறுதலின் மகன், നമ്മുടെ ജീവിതത്തിൽ മാതൃകയാക്കുവാൻ പറ്റിയ പുരുഷൻ, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். തുടർന്ന് നമ്മൾ ബർന്നബാസിനെ കുറിച്ച് കാണുന്നത് 15-ാം അധികാരം 25-ാം വചനത്തിലാണ്. 15-ാം அதிகாரம் 25-ാം വചനത്തിൽ பர்னபாவை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறோம். 25 and 26. 25-26 വചനങ്ങൾ. ഞങ്ങൾ ചില പുരുഷന്മാരെ തിരഞ്ഞെടുത്തു, നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിനു വേണ്ടി പ്രാണത്യാഗം ചെയ്തവരായ നമ്മുടെ പ്രിയ ബർന്നബാസും
പൗലോസിനോടും കൂടെ നിങ്ങളുടെ അടുക്കൽ അയക്കണമെന്ന് ഞങ്ങൾ ഒരുമനപ്പെട്ട് നിശ്ചയിച്ചു. അവിടെയും പൗലോസിനെയും ബർന്നബാസിനെയും ചേർത്താണ് ലൂക്കോസ് എഴുതുന്നത്. இங்கே லூக்கா எழுதும் போது பர்னபாவையும் பவுலையும் சேர்த்து எழுதுகிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட என்று அவர்கள் சொல்லுகிறார். രണ്ടുപേരും അവർ പ്രാണത്യാഗം ചെയ്തവരാണ്. இவர்கள் இரண்டு பேருமே பிராண தியாகம் செய்தவர்கள். അവർ രക്തസാക്ഷികളായി തീർന്നവരാണ്. அவர்கள் இரத்த சாட்சிகளாக மாறினவர்கள். പൗലോസും രക്തസാക്ഷിയായി തീർന്നു, ബർന്നബാസും രക്തസാക്ഷിയായി തീർന്നു എന്ന് സഭാചരിത്രം നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നു. சபையின் வரலாற்றை பார்க்கும் பொழுது பவுலும் இரத்த சாட்சியாக அவர் காணப்பட்டார், பர்னபாவும் இரத்த சாட்சியாக அவர் கடைசியில் காணப்பட்டார். രണ്ടുപേരും കർത്താവിന് വേണ്ടി എരിവോടെ നിന്നവരാണ്. இரண்டு பேரும் கர்த்தருக்காக மிகவும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருந்தார்கள். പൗലോസിന്റെ ചരിത്രം വിശദമായിട്ട് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാനായിട്ട് കഴിയും. പൗലുடைய வாழ்க்கையை குறித்து நாம் தெளிவாக பார்க்க முடியும். പൗലോസ് തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ടല്ലോ, 20-ാം അധ്യായത്തിന്റെ 24-ാം വാക്യം. அப்போஸ்தலர் 20-ஆம் அதிகாரம் 24-ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? എങ്കിലും ഞാൻ എന്റെ പ്രാണനെ വിലയേറിയതായി എണ്ണുന്നില്ല, நானாலும் என் பிராணனை அருமையாக எண்ணேன். എന്റെ ഓട്ടവും ദൈവകൃപയുടെ സുവിശേഷത്തിന് സാക്ഷ്യം പറയേണ്ടതിന് കർത്താവായ യേശു തന്ന ശുശ്രൂഷ തികയ്ക്കണമേ എന്ന് എനിക്കുള്ളൂ. என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்று சொல்லுகிறார். നിര്യാണ കാലം എടുത്തപ്പോൾ പൗലോസ് തിമോഥെയോസിന്റെ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെ എഴുതി, ഞാൻ നല്ല പോർ പൊരുതു, ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു, ഇനി നീതിയുടെ കിരീടം എനിക്കായി വച്ചിരിക്കും. அவருடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே தீமோத்தேயுக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். പൗലോസിനെ കുറിച്ച് അങ്ങനെയുള്ള അനേക വാക്യങ്ങൾ നമുക്ക് തിരുവെഴുത്തിൽ നിന്ന് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இது போன்ற அநேக வசனங்கள் வேத வசனத்திலே வாசிக்க முடியும். എന്നാൽ ബർന്നബാസിനെ കുറിച്ച് ഇതിനുശേഷം അധികം പരാമർശങ്ങൾ തിരുവെഴുത്തിലില്ല. ஆனால் இதற்கு பிறகு பர்னபாவை குறித்து அதிகமான பதிவுகள் இல்லை. എന്നാൽ ബർന്നബാസും രക്തസാക്ഷിയായി തീർന്നു എന്ന് ചരിത്രം നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നു. ஆனால் பர்னபாவும் கூட கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சபையின் வரலாறு சொல்லுகிறது. പൗലോസിനെ ചേർത്തണച്ച ബർന്നബാസ്, பவுலை சேர்த்து பிடித்துக்கொண்ட, சேர்த்து அணைத்து கொண்ட ஒரு பர்னபா. അനന്യാസിനെ കുറിച്ചും നമ്മൾ അതാണ് കണ്ടത്. അനന്യാസ് പൗലോസിനെ ചേർത്ത് പിടിച്ചു. அனனியாவை குறித்து கூட நாம் அப்படித்தான் பார்த்தோம். அனனியா பவுலை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டான். തീർച്ചയായിട്ടും ഈ രണ്ട് വ്യക്തികൾ പൗലോസിന്റെ തന്റെ ആത്മീയ ജീവിതത്തിന്റെ ആരംഭ നാളുകളിൽ തന്നെ വളരെ സ്വാധീനിച്ചിരുന്നു എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. நிச்சயமாகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே இந்த இரண்டு பேர், அனனியா, பர்னபா, அவர்களுக்கு உதவியாய் ஆதரவாய் இருந்தார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ബർന്നബാസിനെ കുറിച്ച് പ്രബോധനപുത്രൻ എന്നർത്ഥമുള്ള ബർന്നബാസ്, ஆறுதலின் மகன் என்று அர்த்தமுள்ள பர்னபா. രണ്ട് നല്ല സാക്ഷ്യമുള്ളവൻ, இரண்டாவது நல்ல சாட்சியுள்ள மனிதன். മൂന്ന് ദൈവത്തിനായി വേർതിരിക്കപ്പെട്ടവൻ, மூன்றாவது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். നാല് കർത്താവിന് വേണ്ടി തന്റെ ജീവിതം തന്നെ സമർപ്പിച്ചവൻ, நாலாவது கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി പ്രാണത്യാഗം സഹിച്ചവൻ, கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன் பிராண தியாகம் செய்தவன். തീർച്ചയായിട്ടും ചലഞ്ചിങ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടർ തന്നെയാണ് ബർന്നബാസ്. நமக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பர்னபாஸ். പ്രിയമുള്ളവരെ, നമുക്കും ബർന്നബാസിനെ പോലെ അനേകർക്ക് ആശ്വാസമായി. அன்பானவர்களே, நாமும் கூட பர்னபாவை போல அநேகருக்கு ஒரு ஆறுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். നമ്മുടെ പ്രവർത്തികൾ കൊണ്ട് മറ്റുള്ളവരുടെ ഹൃദയം ആനന്ദിക്കുവാൻ സാധിക്കുമെങ്കിൽ അതാണ് ഏറ്റവും ധന്യമായ നിമിഷം. நம்முடைய கிரியைகளை கொண்டு மற்றவருடைய இருதயம் ஆறுதல் படுமானால் அதுதான் மிகவும் மேலான ஒரு காரியம். മറ്റുള്ളവരുടെ മനം തണുപ്പിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കും. அநேகருடைய மனதை குளிர் வைக்க நம்மால் முடியும். മറ്റുള്ളവർക്ക് ഒരു ആശ്വാസമായി തീരുവാൻ നമ്മൾ മുഖാന്തരം ഇടയാകും.
மற்றவர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் கொடுக்க நம்மால் முடிய வேண்டும். പൗലോസിന്റെ ജീവിതത്തിൽ തനിക്ക് അത് ആ ആനന്ദം ലഭിച്ചു, ആ പ്രോത്സാഹനം ലഭിച്ചു എന്ന് നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി. பவுலுடைய வாழ்க்கையிலே பர்னபா மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் நிச்சயமாக கிடைத்தது என்று நாம் பார்க்க முடியும். ഈ രണ്ട് വ്യക്തികളുടെ ജീവിതം നമ്മൾക്കും മാതൃകയാക്കാം. കർത്താവ് വരുന്ന ആളുകളെ നമ്മൾ എവിടെ ആക്കിയിരുന്നാലും വിശ്വസ്തയോടുകൂടി അനേകർക്ക് അനുഗ്രഹ വിഷയമായി തീരുവാൻ സ്വർഗത്തിലെ ദൈവം ഇടയാകട്ടെ. இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம். இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஏற்படட்டும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ചാൾസ് സ്റ്റഡ് പറയുന്ന പോലെ നമുക്ക് ഒരു ആയുസ് മാത്രമേ ഉള്ളൂ. சார்ல்ஸ் ஸ்டட் சொன்னது போல நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. അത് വേഗം കഴിഞ്ഞു പോകും. அது வேகமாய் போகிறது. എന്നാൽ കർത്താവിന് വേണ്ടി ചെയ്യുന്നത് നിലനിൽക്കും. கர்த்தருக்காக நாம் செய்யும் செயல்கள் நிலைத்து நிற்கும். ആ ചാൾസ് സ്റ്റഡ് ദേവദാസന്റെ ആ വാക്കുകൾ നമ്മുടെ ജീവിതത്തിലും അന്വർത്ഥമാകുവാൻ ദൈവം ഇടയാകട്ടെ. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട 2 ദിവസത്തെ ഓർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം കരയറ്റുന്നു. എന്നെ ഇത്രയും നേരം ശ്രദ്ധിച്ച എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരോടുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊള്ളുന്നു. കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. அந்த சார்ல்ஸ் ஸ்டட் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இந்த 2 நாட்களாக எனக்கு செவி கொடுத்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. May the name of the Lord be glorified. Once again, this kind of blessed Bible study, the Lord has granted unto us a message. We can only glorify and give all glory and honor to God alone. The Bible study which was taken, which had brought to my attention personally, is about the church, one thing, and about Barnabas, his personal attitude when he was sent to Antioch, and finally how the wonderful personality of Barnabas was knitted together with Apostle Paul in his missionary journey. He was joyful. We read in chapter 11. I just was I was really happy to see that in chapter 11 verse 23, who when he came and had seen the grace of God was glad. When he came to Antioch and when he saw the grace of God in that place, in the believers people's place, he was really glad, and he praised God and he encouraged them. That is something very rare we see these days. We should appreciate those kind of dear ones among us who really encourage others for the glory of God. Not as small encouragements which we give, but our wholehearted encouragements. And when we give little faith, we can go to heaven. But when we have great faith, the heaven will come to our heart. So we have to check and introspect whether the heaven is there in our heart, as Barnabas had that kind of life when he lived. In Acts, we have seen many qualities in that personality. We praise God. May God continue to use each one of us in the way these 2 people were used, Ananias and Barnabas, when they were in the initial days with Paul the apostle. We praise God for what God has done these last 2 evenings through evangelist John Varghese from Kottarakara in Kerala, and how God has used him. May the Holy Spirit continue to use him more wonderfully in the days to come. Thank you, brother, for joining in and giving the best of the word to each one of us, making the word simple
so that the name of the Lord would be glorified more and more through each one of us. We also thank Brother Charles Benny from Chennai for having translated in a blessed way this evening time also from Malayalam to Tamil. May the Lord continue to be with him and his family and the assembly where he's shepherding. We thank the family, Joel and Sibita, Joel and family, for having sang the songs from Tenkasi, and we praise God for their involvement also. May the blessed Lord be with that those dear ones over there. We also thank each one of you in God for having joined in and encouraged us, and not only that, may the loving God, the word, be a source of encouragement wherever you are. Every verse we had learned during these 189 Kodambakam Zoom Bible study and other meetings, may you that go into our ears and heart, and we may use it at the right time for the glory of God. So may these words be profitable, and whatever you have used, let it redeem your life, and the time you have used is for redeeming it, and we are sure you would have redeemed the time, for the days are evil. Tomorrow is Christmas, as you know. The whole world is going to celebrate, is already celebrating, and we are not in that kind of attitude. We are joyful that God has sent his son, but there is no no commandment from the Lord Jesus Christ to celebrate his birthday. Yet we tell the gospel. So let us try to tell the gospel as much as possible to whomever we can, to every dear one, especially the neighbors. So in this way, let us remember our Lord more and more every day in his death, burial, resurrection, and coming back also, so that the name of the Lord would be glorified in us. Now we are closing the meeting. We have 2 more days to go. Tomorrow alone. This Saturday there won't be Bible study because of All India Family Meet. Evangelist John Kurian uncle is coming, and God willing, you will be in that Monday and Tuesday evening meet. So make use of the time. May the blessed Lord be with each one of us Monday evening and Tuesday evening. It will be telecasted through live streamed through GLMK TV. So make use of the time. So let us prayerfully come in and listen to the word, what God wants to talk to us, and may we be useful vessels in the days to come. With this, we are closing the evening time. So for the closing of the message Bible study, I request Brother Devadas from Tenkasi to close in with a word of prayer with benediction over to Tenkasi, the father of the singer Joel, and we request Brother Devadas to close the Bible study with a word of prayer and benediction. Over to Tenkasi. Okay, brother. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் இந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே, உம்முடைய சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக பவுலோடு கூட இணைந்து செயல்பட்ட அருமையான 2 நபர்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்திலே அனனியாவை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் கூட அருமையான ஆண்டவரே, ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டவரே பர்னபாசை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக
நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பர்னபாஸ் நல்லவனாக, பரிசுத்த ஆவியல் நிறைந்தவனாக, ஆண்டவரே விசுவாசம் நிறைந்தவனாக, கர்த்தருக்கென்று ஆண்டவரே வைராக்கியமாய் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரிக்கவும் துணிந்த அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆண்டவரே ஒரு சீசனை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே, எங்களுடைய முன்னோருடைய ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள இந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை உண்டு பண்ணக்கூடிய நிலைமையில நாங்களும் கூட கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும், நல்லவர்களாக சாட்சி பெற வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஆண்டவரே சாட்சியை நிலைநிற்கக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உங்களுடைய சமூகத்திலே வேண்டும் செய்கிறோம். அன்போடு கூட ஐக்கியத்தோடு கூட எந்த விதமான மனத்தாங்கலும் இல்லாத நிலைமையில சவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மனப்பான்மை, சவுலை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி விவரித்து காட்டுகிற அந்த மேன்மையான குணம், அப்படிப்பட்ட தன்மையை ஆண்டவரே இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம். அநேகரை ஆறுதல் படுத்தி, அநேகரை தாங்கி, அநேகருக்கு பிரயோஜனமாக வாழ்க்கை வாழ்ந்த இந்த பர்னபாவை போல நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கூட ஆண்டவரே செய்து கொடுத்த அருமையான ஊழியர் வர்கீஸ் அவர்களை உங்களுடைய நேச கருத்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் நல்ல ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுகாரை கொடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. டிரான்ஸ்லேட் பண்ணின உங்களுடைய அருமையான சார் சார்ல்ஸ் பென்னி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெளிவான வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து சரியான வார்த்தைகளை ஆண்டவருக்கு மொழிபெயர்த்து சொல்லும்படியான கிருபையை தந்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாடல் பாடின அருமையான ஆண்டவரே ஜோயல் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கர்த்தரை பாடல் மூலமாக மெய்ப்படுத்தி மக்கள் சாட்சி ஜெபிக்க உதவி செய்வீராக. இந்த நாளில் கூட இந்த ஜூம் இணைப்பில கடந்து வந்து ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஆண்டவரே இன்னும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை ஆண்டவரே ஒருங்கிணைத்து செயல்படுத்தி ஆண்டவரை நடத்தி வருகிற இந்த ஜிஎல்எம் ஆண்டவரே அருமையான பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே சபையாருக்காக, கோடமாக்க சபையாருக்காக, இந்த அருமையான ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்து மேல் பயன்படுத்துங்க. உங்களுடைய திருநாமத்தை மெய்ப்படுத்துங்க. எல்லா கனம் துதி மெய்மலாற்றி நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பி ரட்சகர் மீட்பும் ஆண்டும் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமேன். Thank you, brother Devadas from Tenkasi, the elder of the assembly. May God be with him also and his family. Now we are signing off here from Kodambakkam Assembly in Chennai. With this, tomorrow evening, God willing, we shall again connect ourselves in the Bible study for the 190th Kodambakkam Zoom Bible study meeting. Till then, may the good Lord lead us and be with us. God bless.